ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இரண்டாயிரத்து 9ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற இருக்கின்றது. கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் ஊர்தி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரல், உள்ளூராட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் 3 தசாப்த கால போரில் உயிர் நீத்த உறவுகள் நினைவு கூறப்பட்டனர். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட மே 18ஆம் தேதியான நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டு பொதுச்சுடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இதுகுறித்து கருத்துரைத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் இணைத்தலைவர் அருட்பணி சின்னத்துரை லியோ ஆம்ஸ்ட்ராங், நினைவேந்தல் நிகழ்வில் கட்சி, இனம், மதம், பிரதேசம் போன்ற குறுகிய மனப்பான்மைகளை கடந்து ஈழத்து மக்களாக ஒன்றிணைந்து இந்த துயர நாளை நினைவுகூர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். அத்தோடு இந்த நிகழ்வில் உயிரிழந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதோடு தமிழர்களின் தேசிய நலன்கள் மற்றும் அபிலாஷைகளை வலியுறுத்தும் வகையிலும் இது அமைய வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அது மாத்திரமன்றி இந்த ஆண்டும் பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வெவ்வேறு பாகங்களிலும் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கொழும்பில் வெள்ளவத்தை அலெக்சாண்ட்ரா வீதியின் முடிவிற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கின்ற கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்வை மாலை 5 மணிக்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மேலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் லண்டன், கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிலும் தமிழகத்திலும் நாளைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவையொரு புறம் இருக்க, அண்மையில் ஊடகங்களில் வெளியான 2 வெவ்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான செய்திகள் குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக விளக்கம் அளித்திருக்கின்றது. அதன்படி முதலாவது சம்பவத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சேவை வழங்குனர் ஒருவருக்கு சேர வேண்டிய தொகை அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. முதற்கட்ட விசாரணைகளின்படி தேவையற்ற 3ஆம் தரப்பு நபர் ஒருவர் அந்த சேவை நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் கணக்கை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அவர்களின் வங்கி கணக்கு விவரங்களையும் ஆவணங்களையும் மாற்றியமைத்துள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாற்றப்பட்ட போலி வங்கி கணக்கையே உண்மையான கணக்கு என்று நம்பி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பணத்தை அனுப்பியிருக்கிறது. இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தவுடன் அந்த வங்கி கணக்கிற்கான அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளை நிறுவனம் உடனடியாக நிறுத்தி இருக்கிறதோடு இது குறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளிடமும் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறையான முறைப்பாடுகளை அளித்து விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றது. இதேவேளை இந்த தவறு சேவை வழங்குனரின் மின்னஞ்சல் பாதுகாப்பு குறைபாட்டால் ஏற்பட்டுள்ளதால் இதற்கு தங்களால் பொறுப்பேற்க முடியாது என்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மேலும் இந்தியாவின் சென்னையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் பணியாற்றிய
நிதித்துறை ஊழியர்கள் சிலர் 22 மில்லியன் இந்திய ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பணிபுரிந்த இந்திய ஊழியர்கள் சிலர் போலி இன்வாய்ஸ்கள், போலி கட்டண விவரங்கள் மற்றும் போலி கையெழுத்துக்களை உருவாக்கி இந்த மோசடியை செய்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் இருக்கின்ற தலைமை அலுவலகம் நடத்திய வழக்கமான கணக்காய்வின் போதே இந்த முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக உள்நாட்டு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்படி விசாரணை தொடங்கப்பட்டதிலிருந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பணிக்கு வருவதை தவிர்த்து தலைமறைவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதோடு இந்திய காவல்துறையிலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இந்த மோசடியால் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பை முழுமையாக மீட்பதற்கான அனைத்து அவசியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வலியுறுத்தியும் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டிருக்கின்ற வளிமண்டல தாளமுக்க நிலை வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனினும் அதனுடைய தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் மழையுடனான காலநிலையும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை வெளியிடப்பட்டிருக்கிற வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.